பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் உள்ள சோஷியல் சயின்ஸு. தேசியம் காந்திய காலகட்டம். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைகளுக்காக காந்தியடிகள் எத்தனை ஆண்டுகள் போராடினார்னா 20 ஆண்டுகள். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு 1915. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியாவில் அறிமுகம் செய்த புதிய வழிமுறை சத்தியாகிரகம். காந்தியடிகள் எப்பொழுது எங்கு பிறந்தார்? 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர். காந்தியடிகளின் தந்தை எங்கு பணிபுரிந்தார்? போர்பந்தர் மற்றும் ராஜ்கோட் திவான். காந்தியடிகள் தாயார் பெயர் புத்லிபாய். காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார்? 1888. காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு 1891. காந்தியடிகள் எங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார்? பம்பாய். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893 ஏப்ரல். காந்தியடிகள் முதலாக எங்கு இனவெறியை எதிர்கொண்டார்? தென்னாப்பிரிக்கா, பீட்டர்மாரிட்ஸ்பர்க். பிரான்ஸ் பாலில் வசித்த இந்தியர்கள் அங்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய தலைவரி எவ்வளவு? 3 பவுண்ட். கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய். அண்ட் தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின். சட்டமறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரோ. காந்தியடிகளை மிகவும் ஈர்த்த எழுத்தாளர் ஜான் ரஸ்கின். காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு 1905. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910. தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்ய காரணமாக இருந்த ஒப்பந்தம் ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். காந்தியடிகள் யாரை தம்முடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. தீன் காத்தியா என்ற முறை எங்கு பின்பற்றப்பட்டது? சாம்ரான், பீகார். இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தின் 23 பங்கு பகுதியில் பயிரிட வேண்டும் என்னும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? தீன் காதியா. அது எங்கு பின்பற்றப்பட்டதுன்னா சாம்ரான், பீகாரில். 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் செயற்கை சாயங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் ஜெர்மானியர்கள். இண்டிகோ என்பது நீலச்சாயம். காந்தியடிகளை சாம்ரானுக்கு வருகை புரிய கேட்டுக்கொண்ட விவசாயி ராஜ்குமார் சுக்லா. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எங்கு கூறினார்? சாம்ரான். இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். சாம்ரான் போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு துணை நின்றவர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஃப்ரெஷ் கிஷோர் பிரசாத். சம்ரான் துணைநிலை ஆளுநர் குழுவை உருவாக்கியவர் காந்தியடிகள். அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? 1918. கேதா சத்தியாகிரகம் எந்த ஆண்டு? 1918. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதிக அதிகாரங்களை வழங்கிய சட்டம் ரவுலட் சட்டம். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எவ்வாறு அழைத்தார்? கருப்பு சட்டம். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை எப்பொழுது தொடங்கினார்? 1919 ஏப்ரல் 6. ரவுலட் சட்டத்திற்கு எதிராக பஞ்சாபில் நடந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர்கள் டாக்டர் சைபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால். சீக்கியர்களின் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பைசாகி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய கொடூர தளபதி ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட புதிய சட்டம் படைத்துறை சட்டம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி கொடுத்த படம் எது? வீர திருமகன். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தியடிகள் திருப்பி கொடுத்த பதக்கம் கைசர்-இ-ஹிந்த். முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு 1918. உலகம் முழுவதும் இஸ்லாமிய மத தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் துருக்கியின் கலீபா. துருக்கியின் கலீபாவுக்கு ஆதரவாக இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் கிலாபாத் இயக்கம். கிலாபாத் இயக்கத்தை தோற்றுவித்தவர் மௌலானா முகமது அலி மற்றும் சௌகத் அலி. 1919ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபாத் இயக்கம் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் காந்தியடிகள். 1919ஆம் ஆண்டு அகில இந்திய கிலாபாத் இயக்க மாநாட்டில் அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் சௌகத் அலி. 1920ஆம் ஆண்டு கிலாபாத் இயக்க மாநாடு எங்கு நடைபெற்றது? அலகாபாத். ஒத்துழையாமை இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டு? 1920 ஆகஸ்ட் 1.
இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? 1920 கல்கத்தா மாநாடு. 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? நாக்பூர். 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு மாநாடு கல்கத்தா. 1920ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் சேலம் விஜயராகவாச்சாரியர். வரிகடா இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1922 பிப்ரவரி பர்தோலியில். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக திரும்பப் பெற காரணமாக அமைந்த நிகழ்வு சௌரி சௌரா. சௌரி சௌரா துயரச் சம்பவம் எங்கு நடைபெற்றது? கோராக்பூர், உத்தரப்பிரதேசம். 1922 பிப்ரவரி 5. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ். 1923. சி.ஆர். தாஸ் மறைந்த ஆண்டு 1925. இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம் 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். மாகாண சுய ஆட்சி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1935. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர் இந்து முஸ்லிம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றி செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள். இது யாருடைய கூற்றுனா? காந்தியடிகள். இந்து மகாசபைக்கு தலைமை தாங்கியவர் பண்டித மதன் மோகன் மாளவியா. சைமன் குழு 1927 நவம்பர் 8 அன்று நியமிக்கப்பட்டது. சைமன் குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 7 பேர். சைமன் குழுவில் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரிழந்த தலைவர் லாலா லஜபதி ராய். இந்தியாவில் அனைத்து கட்சி மாநாடு முதன்முதலாக எப்பொழுது நடைபெற்றது? 1928. நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க கோரிய அறிக்கைகள் நேரு அறிக்கை. 14 அம்ச தீர்மானத்தை முன்மொழிந்தவர் முகமது அலி ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக வர்ணிக்கப்பட்டவர் முகமது அலி ஜின்னா. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய நோக்கம் பூரண சுதந்திரம். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்திய சுதந்திர தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. உப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் இர்வின். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12. காந்தியடிகள் தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் எத்தனை பேர் பங்கேற்றனர்? 78 பேர். உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமம் முதல் தண்டி கடற்கரை வரை காந்தியடிகள் தண்டி கடற்கரையை சென்று உப்பு எடுத்த நாள் 1930 ஏப்ரல் 5. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியர். திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கியவர் கான் அப்துல் கபார் கான். குடைகிட மட்கார் என்றழைக்கப்பட்ட செஞ்சட்டைகள் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். முதலாவது வனச்சட்டம் 1865. இந்திய வழங்கல் சட்டம் 1878. ராம்பா பகுதியில் வனவாசிகள் நலனுக்காக போராடியவர் சீதாராம ராஜு. இதில் முதலாவது வனச்சட்டம் எப்படின்னா 1865. உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்ட காந்தி எங்கு சிறை வைக்கப்பட்டார்? எரவாடா சிறை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படுவது உப்பு சத்தியாகிரக போராட்டம். முதலாவது வட்டமேசை மாநாடு 1930. முதலாவது வட்டமேசை மாநாட்டில் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது? 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7. இந்தியாவில் படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டது 1932. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. 1930 முதல் வட்டமேசை மாநாடு. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு. 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார்? இரண்டாவது வட்டமேசை மாநாடு. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்டு. 1932. பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே ஏற்பட்டது? காந்தி மற்றும் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தத்தின் படி சட்டப்பேரவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? 18%. காந்தியடிகளின் சத்தியாகிரக ஆசிரமம் எங்கு இருக்கின்றது? வார்தா. ஹரிஜன சேவை சங்கத்தை அமைத்தவர் காந்தியடிகள். கோவில் நுழைவு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8. ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1917.
இந்திய பொதுவுடைமை கட்சி எப்போது நிறுவப்பட்டது? 1920 உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்ட் எனும் இடத்தில். 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு எங்கு நடைபெற்றது? கான்பூர். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1928. மீரட் சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1929. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? 1924 கான்பூரில்.